என்னோடய பேர் வந்து சென்றாயனுங்க. பக்கத்தில் தான் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கிறேன். ஜாஸ் ஃபர்னிச்சர் என்னோடய கடை. இதில் என்னென்னா, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வெயிட் தூக்கும்போது எனக்கு பேக்கில் டிஸ்க் பல்ஜ் ஆகி கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அது ராஜீவ் ஃபிசியோதெரப்பி இந்த கிளினிக் வந்தேன். என் மேடம் அவங்க இருந்தாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் நல்லாவே ரெக்கவரி ஆகி இப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கேன். அது இல்லாமல் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து என்னோடய பையனுக்கு வந்து ஃபுட்பால் விளையாடும்போது இந்த இடத்துல அடிபட்டிருந்தது. நல்லாவே அடிபட்டிருந்தது. அவனால் நடக்க முடியலை. ஸ்கூல்லேருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து சேரில் வச்சு தான் தூக்கி கீழே கொண்டு வந்து இறக்கி காரில் உட்காந்து வச்சு கொண்டு வந்தேன். நேராக இங்கே தான் வந்தேன். எங்கேயும் போகல. மேடம் அவங்க சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம், செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. அதே மாதிரி 10 நாள் ஆச்சுங்க. ஒரு 10 நாளுக்கு மேலே இருக்கும் ஆயிடுச்சு. இப்போ அவனால் நல்லா நடக்க முடியுது. இப்போ இன்றைக்கி தான் இந்த லாஸ்ட் டே. இன்றைக்கி இந்த கட்டை பிரிச்சிட்டோன்னா நல்லா இவன் இப்போவே நல்லா நடக்கிறான். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி கிளினிக்கு. இங்கே நான் வந்து போன காலகட்டத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. சில பேர் நடக்க முடியாமல் எப்படியெல்லாம் வருவாங்க. ஆனால் ரிட்டன் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் ஒரு புன்னகையோட, அந்த வலி நீங்கின ஒரு புன்னகையோடு போவாங்க. எனக்கு அது ஃபஸ்ட்டு டைமே நான் ஃபீல் பண்ணேன். இப்போ என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கிளினிக்குங்க. ஃபிசியோதெரப்பிக்கு இதோட பெஸ்ட்டு வேறு கிளினிக் என்னால் சொல்ல முடியாது டெஃபினட்டாக. ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லோரும் பே பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். என்னன்னு கேட்டால் 5 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்கலாம் அந்த மாதிரி. அதாங்க.